திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் 81ஆம் இரகசியம். துறை வேறு செய்தேனோ பகவரை போலே. சாமி, இது வில்லிபுத்தூர் பகவர் என்பவர் பற்றிய கதை என்று கூற ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். குழந்தாய், புதுமையான பெயராக இருக்கிறதே என்றார் ஒரு சீடர். ஆம் சாமி என்று அந்த பெண் கதையை தொடர்ந்தாள். திருவைந்திரபுரத்தில் வில்லிபுத்தூர் பகவர் என்றவர் வாழ்ந்து வந்தார். இவருக்கு பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாளின் மீது பேரன்பு. அதனால் வில்லிபுத்தூர் என்ற ஊர் பெயரை சேர்த்து வில்லிபுத்தூர் பகவர் என்று வைத்து கொண்டார். அந்தணர் குலத்தில் பிறந்தவர். சிறந்த வைணவர். தினமும் ஊரில் இருக்கும் கெடில நதிக்கு சென்று நீராடுவார். அந்த ஊரில் அந்தணர் எல்லோரும் ஒரு படித்துறையில் நீராடுவார்கள். ஆனால் வில்லிபுத்தூர் பகவர் அவர்களோடு சேராமல் அதற்கு எதிர்ப்புறம் உள்ள படித்துறையில் நீராடுவார். ஒரு நாள் அந்தணர் குழுவில் ஒருவர், அந்தணர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வருகிறோம், ஒரே படித்துறையில் நீராடுகிறோம், நீங்கள் எங்களுடன் சேர்ந்து வருகிறீர்கள், ஆனால் வேறொரு படித்துறையில் நீராடுகிறீர்களே, ஏன் என்று கேட்டுவிட்டார். அதற்கு பகவர், நீங்கள் வேறு குலம், நான் வேறு குலம் என்றார். என்ன பகவரே, நாம் எல்லோரும் அந்தணர்கள், பிராமணர்கள், ஆனால் நீர் குலம் வேறு என்று கூறுகிறீர்களே என்றார் ஆச்சரியமாக. அதற்கு பகவர் கூறினார், நீங்கள் வர்ண தர்மிகள். தினமும் வர்ண தர்மம் படி, சாஸ்திரம் கூறியபடி தர்பையை கையில் இடுக்கிக் கொண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை, சந்தியாவந்தனம், யாகம், யக்ஞம் போன்றவற்றை செய்பவர்கள் என்றார். கேள்வி கேட்டவர் விடவில்லை. பகவரே, நீரும் இதையெல்லாம் தவறாமல் செய்கிறீரே. நாங்கள் செய்வதற்கும் தாங்கள் செய்வதற்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லையே என்றார். பகவர் சிரித்துக்கொண்டு, ஆம், நானும் செய்கிறேன். ஆனால் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை பெருமாளுக்கு செய்யும் கைங்கரியமாக அன்றோ நான் செய்கிறேன். தாங்களோ நான் அந்தணர் என்ற வர்ண தர்மப்படி இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தில் செய்கிறீர்கள். செய்யவில்லை என்றால் பாவம் என்று பயந்து கொண்டு செய்கிறீர்கள் என்றார். சாமி, நான் பகவரை போல கைங்கரியத்தின் பெருமையை அறியவில்லையே. அவர் போல மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டேனோ? அதுவும் இல்லையே. என் துறை வேறு என்று நான் கூறினேனா? இல்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, பகவர் என்றால் என்ன? இந்த பெயரை நான் இதுவரை கேட்டதில்லையே என்றார் ஒரு சீடர். பகவத்கீதையை அருளிய பகவானை, கண்ணனை வழிபடும் பக்தர் என்று பொருள் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், என்னை போல் வைணவ துறவிகளை முக்கோல் பகவர் என்று கூறுவர். பெரியாழ்வார் கூட இந்த சொல்லை உபயோகித்துள்ளார் தெரியுமா என்றார். எல்லோரும் ஆச்சரியத்துடன் உடையவரை பார்த்தார்கள். உடையவர் தொடர்ந்தார். பக்தர்களும் பகவர்களும் பழமொழி வாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுது இறைஞ்ச திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே என்கிறார் பெரியாழ்வார். சாமி, பக்தர்களுக்கும் பகவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, பகவர்கள் என்பவர்கள் பகவானுக்கு அடிமைப்பட்டவர்களை குறிக்கும். வில்லிபுத்தூர் பகவரும் பகவானுக்கு அடிமைப்பட்டவர். அதனால் அவரை பகவர் என்கிறோம். இங்கே பகவான் என்றால் அது திருமாலே என்றார். சாமி, மற்ற தேவதைகளை வணங்கும் துறவிகளும் இருக்கிறார்களே, அவர்களும் பகவர்களா என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, கோயில் என்றால் திருவரங்கம் என்பது போல பகவான் என்றால் அது திருமாலையை குறிக்கும். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச என்று வருவதில்லையே, ஸ்ரீ பகவான் உவாச்ச என்றுதானே வருகிறது. அதனால் பகவான் என்றால் அது கண்ணனையே குறிக்கும். மற்ற தேவதைகளை வழிபடுபவர்களை அந்த தேவதையின் பக்தர்கள் என்று கூறுகிறோம். உதாரணமாக, சிவபெருமானை வழிபடுபவர்களை சிவபக்தர்கள் என்று கூறுகிறோம். திருமாலை வழிபடுபவர்களை மட்டும்தான் பாகவதர்கள் என்று பகவான் சம்பந்தமாக கூறுகிறோம். கண்ணனின் கதைகள் என்று கூறாமல் பாகவதம் என்கிறோம் அல்லவா என்றார். தெளிவாக கூறினீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், நம்மாழ்வாரும் பகவரை பற்றி கூறியிருக்கிறார் என்றார். ஓ, அப்படியா சாமி, அதையும் சொல்லுங்களேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர்,
பிள்ளாய் நம்மாழ்வார் விரும்பி பகவரை காணில் வியல் இடம் உண்டானே என்னும் கரும்பெரு மேகங்கள் காணில் கண்ணன் என்கிறார். ஒரு தாய் தன் பெண்ணை பற்றி புலம்பும் பாசுரம். பகவர்களை, அதாவது பகவானுக்கு அடிமைப்பட்ட துறவிகளை என் பெண் கண்டால் அவர்களை திருமால் என்கிறாள், கரிய மேகங்களை கண்டால் கண்ணன் என்கிறாள் என்று தன் மகள் நிலையை கூறுகிறாள் என்றார். உடையவர் தொடர்ந்தார். குழந்தாய், இங்கே நம்மாழ்வார் பகவானுக்கு அடிமைப்பட்டவர்களை பகவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அடிமைப்பட்ட என்ற வார்த்தை முக்கியம். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிறார் நம்மாழ்வார். அடிமைத்தனமாக செய்யும் தொண்டுகளை நான் செய்கிறேன் என்று நினைத்தாலோ அல்லது நான் செய்வதுதான் பெரியது என்று நினைத்தாலோ, மற்றவர்கள் சரியாக செய்யவில்லை என்று நினைத்தாலோ, குறிப்பிட்ட வர்ணத்தவர்கள் செய்யும் தொண்டுதான் உயர்ந்தது என்று நினைத்தாலோ சண்டைதான் வரும் என்றார் உடையவர். அப்போது அந்த பெண், சாமி, எங்க கிராமத்தில் ஒரு கதை சொல்வார்கள் என்று அந்த கதையை கூற ஆரம்பித்தாள். ஒரு வயது முதிர்ந்த பெண்ணிற்கு 2 மகன்கள். இருவருக்கும் ஒரே சமயத்தில் திருமணம் நடந்தது. இல்லத்திற்கு வந்த 2 மருமகள்களும் மாமியாரிடம் நல்ல பெயர் பெற வேண்டும் என்ற போட்டி வந்தது. அதனால் மாமியாரை நன்றாக கவனித்து கொண்டார்கள். ஒரு நாள் மாமியாருக்கு கால் வலி வந்தது. காலை பிடித்து பிடித்து விடுவதில் இருவருக்கும் சண்டை. மாமியார், சண்டை போடாதீர்கள், ஆளுக்கு ஒரு காலை பிடித்து விடுங்கள் என்றாள். முதல் மருமகள் வலது காலையும் 2வது மருமகள் இடது காலையும் பிடித்துவிடத் தொடங்கினார்கள். அப்போது ஒரு பூச்சி பறந்து வந்து இடது காலில் உட்கார்ந்தது. இடது காலுக்கு சொந்தக்காரியான 2வது மருமகள் அதை கையால் தட்டிவிட்டாள். அப்போது பூச்சி பறந்து வலது கால் பக்கம் சென்றபோது அவளுடைய கை வலது கால் மீது பட்டது. முதல் மருமகளுக்கு கோபம் வந்தது. எப்படி எனக்கு சொந்தமான கால் மீது உன் கைப்படலாம் என்று பக்கத்தில் இருந்த உலக்கையை எடுத்து இடது காலில் அடித்தாள் என்றால் அந்த பெண் சிரித்து கொண்டே. பிள்ளாய், அருமையான கருத்தை கதையாக கூறினாய். தொண்டு செய்யும் போது பெருமாள் முகம் மலர்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். பக்கத்தில் இருப்பவர் முகத்தை பார்க்கக்கூடாது. பெருமாள் முகத்தை பார்த்தால் சம்பத்து, பக்கத்தில் இருப்பவர் முகத்தை பார்த்தால் ஆபத்து. இதனால் கைங்கரியத்தில் கோஷ்டி பூசலுக்கு தான் வழிவகுக்கும் என்றார். இயந்திரத்தனமாக செய்தால் அது காரியம், பெருமாள் ஆனந்தத்திற்கு என்று நினைத்து செய்தால் அது கைங்கரியம். சரியா சாமி என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், மிகச் சரி. பகவர் இயந்திரத்தனமாக செய்பவர்களிடமிருந்து வேறு துறைக்கு சென்றதற்கு அதுதான் காரணம். இதைத்தான் ஆண்டாள் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று திருப்பாவையில் கடைசியில் பெருமாளிடம் வேண்டுகிறாள். பெண்ணே, இதுவரை நீ கூறியதை எல்லாம் மகிழ்ச்சியுடன் கேட்டேன். இவ்வளவு ஞானத்துடன் பேசும் நீ ஏன் ஊரை விட்டு போக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் என்றார் உடையவர். அந்த பெண் பிள்ளை கூறிய பதில் நாளைய பதிவில் தொடரும். 81ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.